நம்ம ஃபாலோவர் ஒரு தம்பி வந்து இந்த மாதிரி கூப்பிட்டுருந்தாரு, அக்கா ரூம் மேட்ச் போகலாமா, ஸ்குவாட் வர்சஸ் ஸ்குவாட் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாரு. சரி நாங்களும் வெட்டியாக தானே இருக்கோம், சரி சும்மா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம். நான்லாம் வந்து அடி தான் வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு என்னால் அடிக்கவே முடியல. எனக்கு யானே தெரியாது, எனக்கு ஸ்குவாட் மேட்ச் பிடிக்காது. ஏன்னா எனக்கு தெரியல, எங்கே பார்த்தாலும் க்ளோவால் மட்டும்தான் தெரியுது, இனிமே எங்கே இருக்கானே தெரிய மாட்டேது. எனக்கு அப்படி இருந்துச்சு. அதனால எனக்கு ஸ்குவாடு பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த க்ளோவால்லாம் பார்த்தாலே கடுப்பாகும். ஏன்னா எனக்கு க்ளோவால் போட தெரியாது. நானும் கேம் விளையாட ஆரம்பிச்சு 6 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே எனக்கு க்ளோவால் போட தெரியாது. இப்போ தான் என் ஃப்ரெண்டு வந்து எப்படி க்ளோவால்லாம் போடணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்ருக்கான். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கத்திட்டுருக்கேன். நானே சரி எப்படியாவது அடிக்கலான்னு பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்களா, கஷ்டப்பட்டு ஒரு டவுன் பண்ணேன். ஆனால் அதையும் ரிவே பண்ணிட்டாச்சு. ஐயோ நான் இப்படிலாம் அடித்தா தான் ஏன் கில்லு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் ஒன்றும் இல்லை, என் டீம்மேட்லாம் நல்லா தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் தான் சும்மா போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு கிடந்தேன். இங்கெல்லாம் பார்த்தீங்களா சும்மா நின்றுட்டு இருந்தா ரிவே பண்ணிவிட்டு, அங்கே அப்பெல்லாம் அடித்தா மட்டும் தான் நல்லா கில்லு எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் அங்கே அடித்து ரிவே பண்ணிவிட்டு, நாங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஆக்சுவலி நாங்கள் வின் பண்ணிட்டோம். என் டீம்மேட் எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. நான் சும்மா சுற்றிட்டு இருந்தேன். நானும் அடித்தா டேமேஜ் வந்து எனிமி சாக மாட்டுறாரு. நான் 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 அவங்க மட்டும் டக்கு டக்குன்னு செத்துரும். ஆனால் இவங்க அடிக்கிற அடிக்கு நான் அடிக்கிற அடிக்கு எனிமி சாக மாட்டுறாங்க. என் டீம்மேட் முழுசாவுமே வந்து என்ன டேமேஜ் போதும் சாவலை இப்படி தான் சொல்லிகிட்டே இருந்தானுங்க. ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு. அடுத்தது திரும்ப அவங்க கேட்டிருந்தாங்க, அக்கா திரும்ப மேட்ச் போகலாம் அப்படின்ட்டுன்னு. சரி திரும்ப போனோம். அடி 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 அடின்னு அடிச்சுட்டு இருந்தாங்க. என் டீம் மட்டும் ட்ரை பண்ணாங்க. நான் சும்மா சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. முக்கால்வாசி வந்து ஜம்ப் ஷாட் தான் வந்து நிறையா ஆடினாங்க. ஏதோ ஒரு ஷாட்டு, ஆனால் வந்து உண்மையாகவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அடிக்கணும்னு நினைக்கிறதோட நிறுத்திக்கணுன்ற மாதிரி என்னால் அடிக்க முடியல. என் டீம் மட்டும் ஏதோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகலை. நமக்கு அடிக்க தான் தெரியல, அட்லீஸ்ட் டவுன் பண்ண கில்லையாவது எடுக்க தெரியணும்ல, அதுவும் தெரியல. ஐயோ டவுன் பண்ணதுமே வந்து டக்கு டக்குன்னு ரிவைவ் பண்ணிடுறாங்க. ஐயோ ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படின்னு நினச்சிட்டேன். இங்கே டவுன் பண்ணால் அதையும் போய் ரிவைவ் பண்ணிடுவாங்க. எனக்கு அப்படி இந்த க்ளோவெல்லாம் பார்த்தா கடுப்பாக இருந்துச்சு. எவன்டா க்ளோவெல்லாம் கண்டுபிடிச்சான்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி அப்புறம் என்ன, அடி வாங்கிறது தான், அடி தான் வாங்கணும் அது வழியாக. ஆனால் இந்த மேட்ச் வந்து நாங்கள் தோத்துட்டோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுட்டோம், செகண்ட் மேட்ச் 0க்கு தோற்று போயிட்டோம். இதெல்லாம் வந்து அரசியலில் சகஜம்தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.